ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, தாத்தாவுக்கு உண்மைலாம் தெரிஞ்சு அவரு செம்ம கடுப்பாயிட்டு, அத 3 எடுத்துட்டு ஹீரோ போய் தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாரி கோவத்துல சொல்றாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் என்ன பண்றான்னா, அங்கேருந்து ஓடி வந்துட்டு வெளியில இந்த ஹீரோ கூப்பிட்டுட்டு ஓடி வரா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைங்கும்போது, "இங்க பாரு இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் கேளு. லூசு எருமை என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி ஓடுறது? எதுக்கு இவங்கலாம் உன்ன தொரத்திட்டு வராய்ங்க? ஒழுங்கா சொல்றத கேட்டு வாடா" அப்படின்னு அங்கருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காய்ங்க. எங்க பார்த்தாலும் தாத்தா செம்ம கடுப்புல இருக்காரு. அங்கிள் பைபிளுக்குலாம் இன்னும், "ஆகா நம்ம போட்ட திட்டம் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. அவள வெளிய தொரத்திட்டு நான் போயிட்டு சேர்மனா உட்கார்றேன் பார்றா" அப்படிங்கிற மாரி இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சவால் விட்டுட்டு இருக்காரு. கட்டத்துக்கு மேல ஹீரோ கிட்ட சொல்லிடுறா, தாத்தாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் தொரத்திட்டு இருக்காங்க. நம்மள புடிச்சிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம போயிட்டு அவர்ட்ட பேசணும். அதுதான் நல்லது. ஹீரோயின் என்னன்னா பிரிச்சுருவாரோ அப்படிங்கிற மாரி பயந்துகிட்டு இருக்கா. அங்க எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்க்குறாய்ங்க தாத்தாவ. அவர பொறுத்தவரைக்கும் அவரோட ரெப்புடேஷன் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம கம்பெனி முக்கியம் அப்படிங்கிற மாரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எங்க இருந்தாலும் என்ன புடிச்சிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம், ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயின கன்வின்ஸ் பண்ணி அவர போய் பார்க்கலாம். என் மேல அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. உடைச்சுட்டேன்னா அவர் இன்னும் வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு எனக்கு நீ தான் முக்கியம். மத்தபடி எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. நான் சொல்ற மாரி கேளு. நான் சொல்றபடி வா அப்படின்னு அவங்க யார் கணக்குமே படாத அளவுக்கு டிராவல் பண்ணி இதெல்லாம் போற ஹீரோயின் அப்படியே போயிட்டு ஒரு தீவு மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க வந்துட்டு தாத்தா கத்திட்டு இருக்காரு. இந்த நியூஸ் எப்படியும் வெளியில வந்து அவ பேர் கெடக்கூடாது. எல்லா நியூஸ் பேப்பரையும் தடைப்படணும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க நேரத்துல கையில நியூஸ் பேப்பர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்து செம்ம சாக்காராங்க. இவ்வளவு மூமெண்டா வேலை செய்யறது யாருன்னா வேற யாருமே கிடையாது, அங்கிள் தான். எல்லாத்துக்குமே தெரிய வருது. அதுவும் ஃப்ளவர் ஷாப் ஒனுக்கும் தெரிய வருது. நம்ம செகண்ட் ஹீரோவுக்கும் தெரிய வருது. அவ நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து நேரா செகண்ட் ஹீரோவ தான் மீட் பண்ண வரா. எல்லா விஷயமுமே தெரிஞ்சு என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நீ ரியாக்ட் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம உன் லவ்வர ஒருத்தன் கொத்திட்டு போயிட்டான் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல போட்டுருக்காங்க. நீ கேஷுவலா இந்த ஆஃபீஸ் விஷயத்த கவனிச்சிட்டு இருக்கிற. என்ன ஆள்டா நீ? என்ன ஆளு? அப்படின்ட்டு இவ வந்து இவன்கிட்ட கத்திட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு தனியா ஒரு தீவுக்கு போனாங்கன்னு சொன்னல. அங்க போயிட்டு இங்க பாரு நீ எத பத்தியும் கவலைப்படாத. நம்மள தேடி அவங்க வருவாங்க. ஆனா இந்த இடத்த கண்டுபிடிக்க மாட்டாங்க. எனக்கு உன் கூட இருந்தா போதும். அது மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாரி நான் யோசிக்கிறேன். கண்டிப்பா அவர் நம்மள பிரிச்சுருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. எனக்கு என்னமோ இங்கேயே இருக்கிறது தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற பீச்லலாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல. அவங்கவங்க டிராயிங் அப்படியே மணல்ல வரைஞ்சு வச்சு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாரி ஒரு டிராயிங்லாம் வரைஞ்சு வச்சுட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அதே நேரம் இங்க வந்துட்டு நம்ம சீஃப் வந்துட்டு நேரா வந்துட்டு ஃப்ளவர் ஷாப்புக்கே வந்துட்டு தேடிட்டு போறாரு. ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு நம்ம அஜுமா கேட்கிறப்ப, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஹீரோ வந்தா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு தாத்தா கிட்ட சொல்றாரு. அவங்க அங்க இல்ல. ஃபோன் பண்ணாலும் எந்த ஒரு ரீச்சும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப, எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அங்க ஒரு ரூம ரென்ட்க்கு எடுக்குறாய்ங்க. அந்த தீவுலலாம் அந்த ரூம்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. அதுல ஹீரோயின்லாம் வியாபாரம் அடிச்சு பேசுவா பாருங்களேன். பரவாயில்லையே கொஞ்ச நாள்ல வெளியில வந்துட்டு நீ நல்லா பேச கத்துக்கிட்டப்பா அப்படின்னு ரூ. 45,000 சொன்ன ஒரு ரூம வெறும் 30,000க்கு பேசி 2 பேரும் போனா, என்னது இது? எங்களுக்கு 2 பேத்துக்கும் தனித்தனி ரூம் வேணும். அட ஜோடியா வந்திருக்கீங்க தனித்தனி ரூமா? இல்ல ஒரு ரூம் தான். பெட்டு காணோம் எதுவுமே காணோம். உனக்கு எல்சிடி டிவிலாம் போட்டு வச்சிருப்பாய்ங்க உள்ளார. ஏதோ பதவி இடம் கிடைச்சதே அதுவும் இந்த மாரி தீவிர கிடைச்சதே அப்படிங்கிற மாரி யோசிச்சீங்கம்மா அப்படின்ட்டு அந்த ரென்ட்க்கு விட்ட லேடி அவ்வளோ கரரா பேசிட்டு போகுது. செகண்ட் ஹீரோவும் ஃப்ளவர் ஷாப்பும் சேர்ந்துட்டு பப்புக்கெல்லாம் போயிட்டு பாடி பருந்தை கிளின்னு பாட்டு பாடிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இத பார்த்து அவ பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் லைட்டா இவனுக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவனா "இங்க பாரு நீ இங்கேயே படுத்துக்கோ, நான் வெளியில படுத்துக்கிறேன்" அப்படிங்கும்போது, "அதான் இவ்வளோ பெரிய ரூம் இருக்குல்ல, படுத்துக்கலாம். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன் மேல உனக்கு இருக்குதா? ஐய்யய்யோ! அந்த நம்பிக்கைக்கு தும்பிக்கைலாம் எதுவும் வேணாம். நான் வெளியில பெட்ஷீட் எடுத்து கிளம்புறேங்கிறப்ப, அதெல்லாம் வேணாம்டா, வேணாம்டா" அப்படிங்கிற மாரி புடிச்சு இழுக்குறா. அப்ப 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழும்போது, அப்படியே கண்ணுல காதல் ஸ்பார்க் ஆகுது. ஆனா என்னமோ தெரியல, திடீர்னு டிஸ்டர்ப் ஆயிட்டு எழுந்துட்டு, அவன் தனியா போயிட்டு பீச்ல நின்னுட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வழியில வந்துட்டு, "இங்க பாரு, இப்படிலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நீ அதான் நடிச்சு ரொம்ப வொரி பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. நம்ம லைஃப் இப்படியே போயிடாது. நான் உன் கூடவே இருப்பேன்" அப்படிங்கிற மாரி அவ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அங்க பார்த்தா செகண்ட் ஹீரோ தான் நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ண டிராப் பண்ணிட்டு, கரெக்ட்டா வீட்லலாம் கொண்டாந்து விட்டு போனேன். அவங்க அம்மா வந்துட்டு, "என்னது இது? அந்த புள்ளையோட எக்ஸ் உன்ன வந்து டிராப் பண்ணிட்டு போறான். இல்ல நானும் லவ் ஃபெயிலியர், அவனும் லவ் ஃபெயிலியர். அதனால பாட்டு பாடிட்டு இருந்தோம்." "பாட்டா? ஆமா மம்மி கேட்குறியா மம்மி? பாடி பறந்த கிளி" அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அவ ஃபன் பண்ணிட்டு இருக்கா. என்ன அப்ப நம்ம பொண்ணு பைத்தியம் ஆயிட்டாளோ அப்படிங்கிற மாரி அஜ்ஜுமா நெனச்சுட்டு போறாய்ங்க. பீச் கிட்ட போய் நின்னுருப்பான்ல. அந்த சமயத்துல வந்துட்டு கரெக்ட்டா நம்ம சீஃப் ஃபோன் பண்ணியிருப்பாரு. "இங்க பாரு அவரோட ஹெல்த் கண்டிஷன் உனக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா அது பெரும் பிரச்சனையாகும். அது உனக்கே புரியும். என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் கொஞ்சம் ஒரு மாரி சேட் ஆகுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தான் சமைச்செல்லாம் வச்சிருக்கா. எடுத்து வாயில வச்சோனே, "என்னடி இவ்ளோ உப்பு போட்டு வச்சிருக்கிற?" "அப்படியா மாமா? அவ்ளோ உப்பா இருக்கு?" அப்படின்னு எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டுட்டு, "ஆமா, அவ்ளோ உப்பா இருக்குது. உப்பு இல்ல தண்ணி சேத்தா சரியாயிடுமே" அப்படின்னு எல்லாத்துலயுமே தண்ணி ஊத்தி வைக்கிறா. "அடியே பிசாசு! இது சமையல்டி, நீ பண்ற பிசினஸ் கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, "போக போக கத்துக்குவோம் மாமா. இந்த மாமா அப்படிங்கிற விஷயம்லாம் நானா போட்டுக்கிட்டதுங்க. கொரியன் ட்ராமாவுல அப்படி வரல. புடிச்சிருந்தா சொல்லுங்க. மேபி அடுத்தடுத்த ட்ராமால இதே கன்டின்யூ பண்ணலாம்." நான் சுக்கா சரி நல்ல மைண்ட்ல இருக்கா அப்படின்ட்டு நம்ம தாத்தாவும் மீட் பண்ணல போலாம் அப்படிங்கிற மாரி எப்படியோ ஹீரோயின கன்வின்ஸ் பண்ண வச்சுர்றாய்ங்க. ஆனா, அங்க
தாத்தா வந்துட்டு என்ன பண்றான்னா, செகண்ட் ஹீரோவ கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. என்ன மீட்டிங்னா, "இங்க பாரு, அவ இப்படி பண்ணது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் தானே டேட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க 2 பேரும் தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப ஏன் இப்படி ஆச்சு? அதனால உன் பேரண்ட்ஸ கூட்டு வா. நம்ம 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணி, உங்க 2 பேத்துக்குமே நான் கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லும்பொழுது, அவன் ஓப்பனா சொல்லிறான். "இது வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ற மாரி இருக்கு. தயவுசெய்து அப்படி வேணாமே. இத பாரு, ஒரு பிசினஸ் கம்பெனி இன்னொரு பிசினஸ் கம்பெனியோட மேரேஜ் பண்றது தான் நல்லாருக்கும். மட்டும் இல்லாம இதுதான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படிங்கிற மாரி அவரு பேசும்போது, ஹீரோவும் ரொம்ப நல்ல மனுஷன் தான். நீங்க அவன கூப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற மாரி அவனும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். இருந்தாலும் தாத்தா கேட்க மாட்டேங்கிறாரு. சப்போர்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பேச வராத அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே அவருக்கும் வேற வழி தெரியல. இத எப்படி இவருக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு அவரும் ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா அங்க பார்த்தா ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஒரு பேட்ச் மாரி ஒண்ணு எடுத்து வச்சிருப்பாள்ல அவளுக்கே தெரியாம. அப்பப்ப அவள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள்ல. திருப்பி கொடுத்தோனே, "நீ வழக்கமா இருக்கிற மாரி இல்ல. ஏதோ ஒரு குழப்பத்தோட இருக்க. என்ன நடந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். நீ பயப்படாத" அப்படிங்கிற மாரி சொல்லி இவன் வந்துட்டு ஹீரோக்கு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போறா. ஆனா அவங்க வந்தத முதல்ல தாத்தாவுக்கு தான் கால் பண்ணி சொல்றான். இவன் என்ன பிளான்ல இப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு தெரியல. அங்க பார்த்தா போயிட்டு தாத்தாவ மீட் பண்ணி பேசிட்டு வா. "சரி என்ன மட்டும் எதுக்குடா தனியா அனுப்புற? நீயும் கூட வாடா" அப்படிங்கிற மாரி அவ கேட்கிறா. ஆனா அங்க உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நெறைய மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காய்ங்க. யார் கூடனா நம்ம செகண்ட் ஹீரோவோட பேரன்ட்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காய்ங்க. எல்லாமே ஹீரோவுக்கு தெரியும். ஹீரோயின கொண்டாந்து விட்டுட்டு போக தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு. அவன் ஒரு லூசு பையன் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. இவ்ளோ வசதி வாய்ப்புகளலாம் விட்டுட்டு, ஒரு பொண்ணு வந்துட்டு கூட வரும்பொழுது, அவளோட வேல்யூவ புரிஞ்சுக்கணும். அவளோட லவ்வ புரிஞ்சுக்கணும். அத விட்டுட்டு, இப்படி ஒரு சென்டிமெண்ட் ஃபுல்லா இருப்பான் அப்படிங்கிற மாரி நான் யோசிக்கல. அவன இங்க வர வைக்கிறதுக்கும், ஹீரோயின இங்க வர வைக்கிறதுக்கும் ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெல்த் கண்டிஷன் சரியில்ல. இந்த டைம்ல நீ அவள அவர்கிட்ட இருந்து பிரிச்சா சரி இருக்காது அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு இங்க கொண்டாந்து விடுறதுக்கான முடிவ எடுத்திருப்பான். அவன் மனசு உடைஞ்சு தான் பண்றான். இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு சிச்சுவேஷன் நிக்க வச்சுட்டு அவன் போயிட்டானே அப்படிங்கிற மாரி தான் அங்க ஓப்பனாவே சொல்லிடுறாங்க ஹீரோவோட பேரன்ட்ஸ் கிட்ட. என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொன்னோனே அவங்க செம்ம கடுப்பாயி போயிடுறாங்க. இத பார்த்தோனே ஹீரோயினோட தாத்தா செம்ம திட்டுறாரு. உன்னால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு. நேரா செகண்ட் ஹீரோட்ட போயிட்டு அவன் எங்க போயிருக்கான் அப்படிங்கிற வார்த்தைய மட்டும் தான் கேட்கிறா. அவன் எங்க போயிருப்பான்? ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வீட்டுக்கு தானே போயிருப்பான். அங்க போயிட்டு கேஷுவலா நடந்துக்கிறான். அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குது. நீங்க 2 பேரும் போனீங்களே, இப்ப என்ன மறுபடியும் விட்டுட்டு இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு கேட்கிறப்ப, கரெக்ட்டா மீட் பண்றதுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. வந்த உடனே புல்லேர்ன்னு ஒரு அறை. என்ன எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடைச்சிட்டல. இல்ல அது வந்துட்டு உங்க தாத்தா, எல்லாருமே அவங்கவங்க ஃபீலிங்க பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் யார் கூடயுமே ஒட்டுறதே கிடையாது. என் ஃபீலிங்ஸ பத்தி என்ன விட உனக்கு தானடா நல்லா தெரியும். அப்புறம் எதுக்குடா என்ன அப்படி அங்க நிக்க வச்சுட்டு வந்த? அ ஆக மொத்தத்துல இங்க எல்லாருமே நல்லவங்க, நான் கெட்டவ. அப்படிதானே? இப்போ கூட நீ என்ன புரிஞ்சுக்கலல அப்படின்னு சொல்லிட்டு, அவ அப்படியே அங்கேருந்து ஃபீல் பண்ணி போறா. ஆனா வீட்டுக்கு போல அப்படிங்கிற நியூஸ் மட்டும் வருது. இந்த விஷயத்த சீஃப் போயிட்டு நம்ம செஃப் லேடி கிட்ட சொன்னோனே அவங்க திட்டுன்னு திட்டுறாங்க. பொண்ணோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம நீங்க எப்படி முட்டாள்தனம் பண்ணீங்க அப்படின்ட்டு. இப்ப அவள எப்படியாவது கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி அவங்க பதறிட்டு இருக்காங்க. அவ எங்க போயிருப்பா அப்படின்னு கரெக்ட்டா ஹீரோ கெஸ் பண்ணிறான். ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு, "இங்க என்ன பண்ற? நீ எதுக்கு இங்க வந்த? நீ தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. அப்புறம் எதுக்குடா இங்க வந்த?" "நம்ம வீட்டுக்கு போலாம்." "இது வீட்டுக்கா? எனக்கு யார் தொல்லையும் வேணாம். நானும் யாருக்கும் தொல்லையா இருக்க விரும்பல. இந்த வெளியில போடா. வெளியில போ" அப்படின்னு சொல்றா. ஆனா கேட்காம ஹீரோ போயிட்டு, "உன் பேக் எங்கன்னு தேடிட்டு இருக்கிறப்ப, என்னடா மறுபடியும் என்ன காயப்படுத்தணும்னே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்ல? வர முடியாது" அப்படிங்கிறப்ப, "ஏய் லூசாடி நீ? லூசா நீ? நீயும் நானும் ஒண்ணா சேர்ந்து போனா இந்த உலகம் என்ன பேசும்? எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க உன்ன? உன்ன இதுவரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க? நீனா இப்படி இந்த அளவுக்கு இவ்ளோ திமிரா தான் இருப்ப. அதுவே போய் என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ வெளியில போனா உன்ன எப்படி பார்ப்பாங்க? ஏமாந்தவளா? அதுவும் ரொம்ப உன்ன தரக்குறைவால பார்ப்பாங்க. அதனால தான் யோசிச்சேன். யாரு சாதாரண ஒரு பட்லர். நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு நான் கரெக்ட்டான வாழ்க்கைய குடுத்துற முடியுமா என்ன? நீ ஹேப்பியா இருக்கிற வாழ்க்கைய குடுத்த முடியுமா என்ன? எல்லாம் யோசிச்சு தான் நான் முடிவு எடுத்தேன். இதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்காம கெட" அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். இனிமே உன் லைஃப்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா. "இது எல்லாத்தையுமே தாண்டி தான் நான் உன்ன பார்த்தேன். அது உனக்கு புரியலையேடா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில போகும்பொழுதும், அவங்க அந்த பீச்ல விளையாண்டுருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவள விட்டு குடுக்க முடியாம மறுபடியும் ஓடி போயிட்டு கிஸ் பண்ணிட்டு, அடுத்த நிமிஷத்துலயே 2 பேரும் ஜாலியா கை கோத்து நடந்து வராய்ங்க. நேரா யார போய் பார்க்க போறாய்ங்கன்னா, தாத்தாவ தான் போய் பார்க்க போறாய்ங்க. அவர போய் பார்த்த உடனே, பொம்பியமா அப்படியே நல்ல பிள்ளை மாரி, "நாங்க 2 பேரும் டேட் பண்ண நீங்க அனுமதி குடுக்கணும்" அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த ஆள் சரியான மொறைக்கிறான். "என்னது மறுபடியும் டேட் பண்ண குடுக்கணுமா?" அப்படின்ட்டு. "நான் அவள ரொம்ப ட்ரூவா லவ் பண்றேன். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறப்ப" அவரும் வேற வழியே இல்லாம டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிறாரு. இந்த விஷயம் அங்கிளுக்கு போயிடுது. இது அந்த கிழவன் ஒத்துக்கிட்டானா? இத வச்சு நான் ப்ளே பண்றேன் அப்படிங்கிற மாரி அங்கிள் வேற விதமா பிளான் பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஹீரோ வெளியில வந்து யோசிச்சுட்டு இருக்கான். தாத்தா ஒரு செக் வச்சு தான் சொல்லியிருக்காரு. "நீங்க டேட் பண்றது நீங்க உங்க 2 பேத்துக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். வெளியில தெரியிற மாரி நீங்க எதுவும் இப்போதைக்கு டேட் பண்ணிக்க வேணாம்" அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோ என்ன கேட்கிறா, "ஏன் அப்படி சொல்றீங்க?" "இல்ல இப்போதைக்கு நெறைய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அதுவும் கம்பெனி சம்மந்தமா, அதுவும் நீ கம்பெனிக்குள்ள இருக்காத அளவுக்கெல்லாம் ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. இதுல இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா உன்ன கம்பெனிக்குள்ள வச்சுக்க மாட்டாய்ங்க. வேற மாரி ட்ரை பண்ணுவாய்ங்க. அதனால நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படிங்கிற மாரி
அவரும் சொல்றாரு. ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு சீஃப் போயிட்டு கேட்கிறாரு. "எங்க 2 பேரும் டேட் பண்ண ஒத்துக்கிட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிறப்ப, "யார் ஒத்துக்கிட்டது? இப்ப தானே ஒத்துக்கிட்டீங்க." அதாவது அவள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எது பண்ணாலும் அத அடம் புடிச்சு பண்ணுவா, திமிரோட பண்ணுவா. இப்ப அவன கூட்டு வந்து நிக்கிறா, நீ டேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, மறுபடியும் எங்கேயாவது ஓடி போவா கண் காணாத இடத்துக்கு. அதனால அவள தேடுறத விட்டுட்டு, அவ போக்குலயே விட்டு, அவள கண்டிப்பா நம்மள மாத்த முடியாது. ஆனா, பட்லர் நம்ம ஹீரோவ நம்ம மாத்தலாம். அவனுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, தாத்தாவோட வில்லத்தனம் வெளியில எட்டி பாக்குது. இது ஹீரோக்கு லைட்டா புரிஞ்சிருச்சு. ஏன்னா, டேட்டிங்க்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியே பக்கத்துல வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுவே மைண்ட்ல ஓடிட்டு இருந்தோனே, பக்கத்துல ஹீரோயின் வந்துட்டு, "ஏய் அதாவது தாத்தாவே ஓகே சொல்லிட்டாருடா. இனிமேல் என்ன? வா நம்ம 2 பேரும் பழைய மாரி கன்டின்யூ பண்ணலாம். ஆஃபீஸ் போலாம். என்னோட பர்சனல் பட்லரா நீ தான் இருப்ப." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவனுக்கு ஏதோ கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. 2 பேரும் கை கோத்துக்கிட்டு ஆஃபீஸ் போறது என்ன? அங்க இருந்து நம்ம ஃப்ளவர் ஷாப் போனா அத பார்த்துட்டு, இதையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போயாகணும். வேற வழி இல்ல அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அந்த டைம்ல நம்ம ஹீரோயின மீட் பண்ண வரான். அவன் மீட் பண்ண வந்தோனே ஹீரோ புரிஞ்சுக்கான். சரி அவனுக்கும் வலிகள்னு கொஞ்சம் இருக்க தானே செய்யும். வேற வழி இல்ல அப்படின்னு போய் பேசிட்டு வா அப்படிங்கிறான். அவனும் தெளிவா வந்து பேசுறான். எனக்கு உன்ன மறக்கிறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் அத அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிட்டு போய் தான் ஆகணும். இப்ப இந்த தெருவுல நடக்கிறது கூட உன் கூட நடக்கிற மாரி தான் ஃபீல் வருது. இந்தே நைட்ல தான் ஒரு டைம் என் கைய கோத்துட்டு நடந்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் யோசிக்கும்போது நான் எப்படி என் டேவ நார்மலா மூவ் பண்ண போறேன்னே எனக்கு தெரியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அப்படிங்கும்போது, ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றா. "உனக்கு மட்டும் நான் எப்படி சாரி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனா நீயும் போக போக மாறிடுவ" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றாய்ங்க. இதே ஃபீலிங்கோட தான் நம்ம ஃப்ளவர் ஷாப் ஒரு பொண்ணு ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. "ஐயய்யோ! போய்ட்டானே போய்ட்டானே" அப்படிங்கிற மாரி. இருந்தாலும் அவ இத எல்லாத்தையுமே ஹீரோ, ஹீரோயினும் கை கோத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த விஷயத்த அப்படியே கேஷுவலா பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்படி கேஷுவலா பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறோம். அவ கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான்ட்டு. செகண்ட் ஹீரோ ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுவும் அந்த கை கோத்துட்டு போன நெனப்பெல்லாம் பார்த்து அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இவன் வந்துட்டு, "வா நம்ம 2 பேரும் பாஸ்கெட் பால் ஆடலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க 2 பேரும் அவங்க லவ்ல அதாவது லவ் ப்ரோக்ல இருந்து வெளியில வர மாரி, அவங்க 2 பேரும் அங்க ஜாலியா விளையாடுறாங்க. அது கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்கு. தனியா அவளோட ரூம் கூட்டு போயிட்டு அங்க இருக்கிற திங்ஸ பத்தி எல்லாத்த பத்தியும் செகண்ட் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. நைட்டு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த 3 இடியட்ஸ்ல ஒரு பட்லர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு யாருக்கோ ஹீரோயின் பண்ற ப்ராஜெக்ட்ட பத்தி நியூஸ் குடுக்குற மாரி அவனுக்கு தெரியுது. அவன் மேல சந்தேகப்பட்டு, அடுத்த நாள் பார்த்தா ப்ராஜெக்ட் ட்ரேடிங்க வந்துட்டு இவங்க பண்ண விஷயம் மாரியே எல்லாமே காப்பி பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. என்ன இப்படியே போயிட்டு இருந்தா இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிற மாரி, இங்கேருந்து ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்றான். அவன் வந்துட்டு நம்ம அங்கு கூட இருக்கான். இப்படிதான் இங்கேருந்து நியூஸ் போகுது அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு சைக்கிள் ஓட்ட கத்துக் குடுத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆல்ரெடி நல்லா ஓட்டுவா. இப்ப 2 பேரும் லவ்வர்ஸா சேர்ந்து ஜாலியா ஓட்டும் பொழுது, அவனோட சைக்கிள் வந்துட்டு பிரேக் பிடிக்காம அவ கீழ விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தான் அந்த சைக்கிள நோட் பண்ணி பார்க்குறான். வேணும்னே பிரேக்க கட் பண்ணி விட்டுருக்காய்ங்க. போயும் சைக்கிள்ல பிரேக்கெல்லாம் கட் பண்ணி விட்டு இவ்ளோ சிவித்தனமா யோசிக்கிறாய்ங்க. என்ன வில்லன்களா நீங்க? இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருது. அடுத்த நாள் மீட்டிங்குக்கும் ரெடி ஆகுறாய்ங்க. அப்ப கரெக்ட்டா போயிட்டு அங்கிள மீட் பண்றான். எங்க மீட் பண்றான்னா, பாத்ரூம்ல பிஸ் அடிச்சிட்டு இருக்கும்போது மீட் பண்றான். ஒழுங்கா, "நீ ஹீரோயினுக்கு என்னென்ன விஷயம் பண்ற? எதுக்காக பண்ற?" அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளோட சைக்கிள் ஒயர அதாவது பிரேக் ஒயர கட் பண்ணி விட்டது நீ தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ப்ரூஃபும் இருக்கு. அதுக்கு ஐ விட்னஸும் இருக்கு. உனக்கு ஹெல்ப் பண்ணவனே விட்னஸாவும் மாறிட்டான். இப்போ நீ என்ன பண்ற? உன்னோட மீட்டிங்க்குள்ள போயிட்டு, இவ்ளோ நாளா நீ எதிர்த்து பேசிட்டு இருந்தல்ல ஹீரோயின. இப்போ நீ தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற. பண்ணல, இந்த விஷயத்த நான் வெளியில சொல்லிடுவேன். அதுவும் சாட்சியோட. அப்படி சொன்னா, ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ல இருந்து கூட உன்ன தூக்கிடுவாய்ங்க. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே நடக்காது அப்படின்னதுக்கு அப்புறம், வச்சான் பாத்தியா அங்கிளுக்கு செக்கு. அந்த மாரி தான் இருக்குது. வேற வழியே இல்லாம அவனும் போயிட்டு மீட்டிங்ல போயிட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஏன்னா இந்த டைம்ல அவன் மட்டும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, அந்த ஆளோட டோட்டல் சாம்ராஜ்யத்தையும் நாக் அவுட் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ. ப்ராஜெக்டும் இப்போ ஓகேவாயிடுச்சு. அதுவும் அவரு சப்போர்ட் பண்ணதால அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க எல்லாமே ஹீரோயின் பக்கம் தான் சாயுறாங்க. இப்போ தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட ஒழுங்கா முடிங்க. அதுக்கப்புறம் உங்க டேட்டிங்க நான் அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. இப்போ ப்ராஜெக்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு இவங்க மூவ் ஆன் ஆவாங்க. அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கேருந்து போட்டு குடுத்துட்டு இருந்தால, அந்த பட்லர போயிட்டு தான் ஹீரோ மீட் பண்றான். எதுக்காக என்ன மன்னிச்சு விட்ட அப்படிங்கிற மாரி அவன் கேட்கும்போது, எல்லாருமே லைஃப்ல சின்ன தப்பு, பெரிய தப்பு அப்படிங்கிற மாரி பண்ணுவாங்க. அப்ப திருத்திக்க உனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கேன். என்ன இருந்தாலும் நீ இங்க சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தான். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ மாறியிருக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னொரு டைம் அவ உயிருக்கு ஆபத்து ஏத்துற மாரி ஏதாவது நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மிரட்டிட்டு வரான். இங்க வந்து ஹீரோயின் ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்கா. நீ ஏதோ பண்ற, ஆனா என்ன பண்ற அப்படிங்கிறது தான் தெரியல அப்படிங்கும்போது, அது சீக்ரெட்டாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு 2 பேருமே ஜாலியா என்ஜாய் பண்ண போறாய்ங்க. அந்த சின்ன சின்ன கடையில போய் சாப்பிடுறது. அதுக்கப்புறம் ஒரு கடைய கிராஸ் பண்ணும்போது, அந்த வெட்டிங் ட்ரெஸ் இருக்குது. அத போட்டு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தாத்தா கிட்ட டேட்டிங் பர்மிஷன் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இந்த அளவுக்கு ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கா. ஹீரோவே பேன்னு வாய பொளந்து பார்க்குறான் பாருங்களேன். அப்படிலாம் அழகா
ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா அவ கல்யாண கனவு நினைச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரும்பொழுது, தாத்தா உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருந்தோனே கரெக்ட்டா இத பத்தி தான் பேச போறா. உடனே ஹீரோ கிட்ட, "உன்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன். இப்ப இவளோட தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின வந்துட்டு தனியா கூப்ட்டு போறாரு. அந்த நேரத்துல நம்ம செஃப் லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அவருக்கு எதுவும் பிரச்சனையா? ஒரு மாரி இருக்காரு. தெரியல அவரு அப்பலேருந்து அப்படிதான் இருக்காரு. உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? அவ ரொம்ப ஹேப்பியா இருக்கா? அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க கூப்ட்டு போன தாத்தா வந்துட்டு, "நீ வந்துட்டு அவன மறக்கணும். அவன லவ் பண்ணக்கூடாது. நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் டேட்டிங் அப்படிங்கிற மாரி சொன்னேன்" அப்படின்னு சொல்லும்போது, "தாத்தா நான் அவன சின்சியரா லவ் பண்றேன். அது உனக்கு புரியுதுல்ல?" அப்படின்னு கேட்கிறா. ஆனா அவரு சொல்லிடுறாரு, "கண்டிப்பா அவனெல்லாம் நான் பேரனா ஏத்துக்கவே முடியாது" அப்படின்னு சொல்றப்ப, "எனக்கு அவன் தான் முக்கியம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் நடந்து போயிடுறா கோவத்துல. இவருக்கு வந்துட்டு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சுருது. அந்த நேரத்துல நம்ம சீப் கரெக்ட்டா வந்துடுறாரு. இதுக்கப்புறம் தாத்தாவுக்கு நெஞ்சு வலி அதிகமாகி அங்கேயே விழுந்துடுறாரு. ஹீரோயினுக்குலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. பதறி அடிச்சுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. அவருக்கு இந்த மாரி பிரச்சனை சரியாகல. இன்னும் இருக்கு. அதனால தான் ஹீரோவும் ஒரு டைம் வந்து கொண்டாந்து விட்டான். இப்போ அந்த பிரச்சனை சிவியர் ஆயிடுச்சு. அதுவும் ஹீரோயினால ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு ஹீரோயின பேசுறாரு. என்னன்னா, "அவன் நம்மளுக்கு வேணாம்மா. நீ மறந்துரு. தாத்தனோட கடைசி ஆசை எனக்கு புடிச்ச மாரி நடந்துக்கோ" அப்படின்னு அவரு அந்த பெட்ல இருந்து கேட்கும்போது ஹீரோயினால எதுவுமே சொல்ல முடியல. இப்போ இவ ஹீரோவ பிரேக்கப் பண்ணலாம் மைண்ட்ல வந்துட்டா. வேற வழியே இல்லாம, இறை இல்லாத ஒரு உடம்பு எப்படி நடந்து போகுமோ, அப்படி நடந்து போயிட்டு இருக்கா ஹீரோவ மீட் பண்ண. மீட் பண்ணி அவன் ஒரு டைம் சன்செட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, இது இரவும் இருக்கும், பகலும் இருக்கும். அதே மாரி தான் நல்லதும், கெட்டதும் நம்மள சார்ந்து தான் இருக்கும். நம்ம சிச்சுவேஷன பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு நாள் எனக்கு கிளாஸ் எடுத்தல்ல. அதே மாரி தான் நான் இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்லப் போறேன். தாத்தாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆனா அவரோட கடைசி ஆசையா நான் உன்ன எதிர்பார்த்து என்ட்ட காத்திருக்காரு. அதுக்காக நாம 2 பேருமே இங்க பிரிஞ்சிடலாம். அதுக்காக உன்ன புடிக்கல அப்டின்லாம் இல்ல. இத எப்படி நான் உன்கிட்ட சொல்றது அப்டின்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே எனக்கு உன்ன ரொம்ப புடிக்கும். அப்டின்ட்டு அவ ஒவ்வொரு வார்த்தையும் தேங்கி, தயங்கி ஒரு மாரி சொல்லும்பொழுது, ஹீரோ அத புரிஞ்சுகிட்டு எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம அவன் அமைதியாவே நிக்கிறான். ஏன்னா, அவ எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்டிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் குட் பை சொல்ட்டு அவ அப்டியே கெளம்புறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னாக போகுது? நம்ம ஹீரோயின் சேர்ந்தாங்களா? அப்டிங்கிறத அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அதுல பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.